ஓம் நமோ வெங்கடேஷாய. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோயிலில் ரீசெண்டாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மூலவர் ரெங்கநாதரை சேவிச்சுட்டு பரமபத வாசல் வழியாக வந்து மற்ற சன்னதிகள் உற்சவர் நம்பெருமாளையும் தரிசனம் செய்துட்டு வந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய யூஸ்ஃபுல்லான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷம் 2 வைகுண்ட ஏகாதசி, ஒன்று ஜனவரி 10 முடிஞ்சிருச்சு, அடுத்து டிசம்பர் 31. ஸோ நீங்கள் அடுத்த வைகுண்ட ஏகாதசிக்கு போகணுங்கிற பிளானில் இருந்தாலும் இல்லை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணுங்கிற பிளானில் இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். சென்னை தாம்பரத்துலேருந்து நைட் 11:50 கிளம்புற மேங்களூர் எக்ஸ்பிரஸில் தான் டிக்கெட் எனக்கு மட்டும் புக் பண்ணியிருந்தேன். 46 இயர்ஸுங்கிறதுனாலே என்னவோ இப்போ ரீசெண்ட் டைம்லலாம் லோயர் பர்த்து தான் அலாட் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவல் கன்வீனியண்ட்டாக இருந்தது. ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸும் இதே டைமில் தான் கிளம்பும். அதை விட இது கொஞ்சம் சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக மேங்களூர் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணிக்கிட்டேன். ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனில் நம்ம இறங்கிக்கலாம், ஸ்டாப்பிங் உண்டு. அங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஆட்டோவில். ஆட்டோ 3:45 மணிக்கு இது பேர் ரீச் ஆகிற டைமில் கிடைக்குமானா 24 மணி நேரமும் ஆட்டோ கிடைக்கும். 120 ரூபாலேருந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 4 மணிக்கு முன்னாடியே கோயில் கோபுரத்துக்கிட்ட நான் ரீச் ஆகிட்டேன். இங்கே நீங்கள் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கலாம், சத்திரம் எடுத்துக்கலாம், ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கணுன்னா கூட இடங்கள் இருக்குது. நான் ஒரு தெரிஞ்ச சத்திரத்தில் தான் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிட்டேன் ஃபாஸ்ட்டாக. ஸோ ஒரு 4:15 இந்த இடத்துக்கிட்ட வந்து போலீஸ்கிட்ட கேட்டேன், இந்த ஆனந்தம் ஹோட்டல் இருக்குல்ல, இங்கே கூட நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் செய்துக்கலாம். போலீஸ்கிட்ட கேட்டேன், ரெங்கா கோபுரத்துக்கு ரைட் சைடில் ஃப்ரீ தர்ஷனம் க்யூ இருக்குமா, லெஃப்ட் சைடில் 100 ரூபாய் தர்ஷனம் க்யூ இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அங்கே வந்து இந்த இடத்துல க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு 150 பேர் போல் இருந்தாங்க. எப்படி இந்த ரெங்கா கிட்ட ஃப்ரீ க்யூ இருக்குது, 100 ரூபாய் க்யூ இருக்கோ அதே மாதிரி வெள்ளை கோபுரம் கிட்டேயும் இருக்குது. இங்கே இருக்கிற க்யூவை விட கம்பேர் பண்ணுறப்போ வெள்ளை கோபுரம் க்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வெள்ளை கோபுரத்துக்கு கூட நம்ம ரீச் ஆகிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அங்கே போன பிறகு தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. 5:45 போல் க்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க 6 மணி 7 மணி அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் 5:45 க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெங்கா கோபுரம் உள்ள தாடினோனையே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்பு. ரைட் சைடில் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி, தொண்டரடி பொடி ஆழ்வார் சன்னதி, பாண்டுரங்கன் சன்னதி இப்போ நீங்கள் பார்க்குறது, அதுக்கடுத்து வீர ஆஞ்சநேயர் சன்னதி, அங்கெல்லாம் அடிமேல அடி வச்சு தான் க்யூ மூவ் ஆகிட்டே இருந்ததுனால பொறுமையாக கும்பிட முடிஞ்சது. லெஃப்ட் சைடில் ரெங்கவிலாஸ் மண்டபம். ஆக்சுவலாக இப்போ நான் போகிறது 100 ரூபாய் தரிசன டிக்கெட். லெஃப்ட் சைடில் பேரலாக ஃப்ரீ தரிசனமும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் வெள்ளகோபுரம் சைடும் அவங்களும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ரெங்கவிலாஸ் மண்டபம் தாண்டினோன்னா ரைட் சைடில் ஸ்ரீ ராமானுஜ சன்னதி, லெஃப்ட் சைடில் சக்கரத்தாழ்வார் சன்னதி, நடுவில் ஆஞ்சநேயர் இருப்பார். இந்த கோபுரத்துக்கிட்ட தான் ரெங்கா கோபுரத்துலேருந்து வர 100 ரூபாய் டிக்கெட் ஹோல்டர்ஸும் அந்த சைட்லேருந்து வர வெள்ளை கோபுரத்துலேருந்து வர 100 ரூபாய் டிக்கெட் ஹோல்டர்ஸையும் மிங்கிள் ஆக்கிடுறாங்க. நின்று அந்த லைட்டிங்ஸை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தால் நம்பெருமாள் உற்சவமூர்த்தி அவங்கள அழைச்சிட்டு வந்தாங்க. ஆஹா, காலையிலேயே அவர் தரிசனம் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அடுத்து உள்ளே போனோன்னே நம்மளை கேட்குறாங்க, நீங்கள் பரமபத வாசல் மட்டும் போகணுமா, இல்லை 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு மூலவரை பார்த்துட்டு பரமபத வாசல் வழியாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பரமபத வாசல் மட்டும் போகிறது ஃப்ரீ தான். மூலவரை பார்த்துட்டு நீங்கள் பரமபத வாசல் வழியாக வரலாம். 100 ரூபாய் டிக்கெட்லேயும் போகலாம், ஃப்ரீ டிக்கெட்லேயும் போகலாம். நாங்கள் 100 ரூபாய் டிக்கெட்டில் தான் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். அந்த மண்டபத்துக்கிட்ட இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அத்தனை ஆழ்வார்களும் வந்தாங்க. செம்ம வைப் ஆயிடுச்சு. காலையில் ஃபஸ்ட்டு நம்பெருமாளை பார்த்தது, அடுத்தது ஆழ்வார்களை பார்த்தது. அப்படியே அந்த க்யூ இதன் வழியாக வந்துட்டுருக்கு. இந்த மண்டபம் நேம் தெரியல, இந்த மண்டபம் வழியாக வந்துட்டுருக்கு. அதாவது 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்க எல்லாருமே இப்போது ஜாயின் ஆகிட்டோம். சர்வ தரிசனம் ஃப்ரீ தரிசனம் இன்னொரு சைடில் வந்துட்டுருக்காங்க. நடுவில் பரமபத வாசலுக்கு மட்டும் ஒரு க்யூ போகுது. அப்படியே வந்து ஆரியப்படால் கோபுரம்னு நினைக்கிறேன், இந்த கொடிமரமெல்லாம் இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற கோபுரம், அங்கே போய் ரீச் ஆனால் மறுபடியும் அத்தனை ஆழ்வார்களும் வராங்க. செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே சுவாமிகள்லாம் நம்ம இருக்கிற இடத்துக்கு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அத்தனை ஆழ்வார்களையும் கிட்ட சேவிச்சு, அதில் ஆண்டாள் வேற கேட்கணுமா, பயங்கர ஹாப்பியாக இருந்தது. வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. கோயில் ஃபுல்லாக போலீஸ் கண்ட்ரோல் தான். பட் அவங்க அப்படியே நிற்கிறாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாங்க. ஸ்டாஃபும் இருக்காங்க, பட் ஃபுல்லாக போலீஸ் கண்ட்ரோல் தான். நிறைய போலீஸ், ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக போலீஸ் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ ஆழ்வார்களையும் செகண்ட் டைம் பார்க்குறது அந்த ஒரு கொஞ்சம் டைம்லையே. ஏன்னா
இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா கூட நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இல்லை லேட்டாக வந்திருந்தாலும் பார்த்துருக்க முடியாது. ஆழ்வார்கள் போயிருப்பாங்க. ஒரு பர்ஃபெக்டாக இருந்தது அந்த டைம் இந்த இடத்துக்கிட்ட. செம்ம ஹாப்பி. அடுத்து இங்கேருந்து ரைட் சைடில் மறுபடியும் கொடிமரத் இருக்கிற இடத்துக்கிட்ட போகணும். கம்பத்தடி ஆஞ்சநேயர் அவரை சேவிச்சுட்டு க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா ஒரு மடப்பள்ளிக்கிட்ட ஒரு பெரிய யூட்டர்ன், அதுக்கப்புறமா ஒரு 10 லைன்ஸ் 100 ரூபாய்க்கே ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குற கொடிமரத்துக்கிட்ட நல்லா கிராண்டாக டெக்கரேஷன் செய்திருந்தாங்க மலர்களாலையும் லைட்டிங்ஸாலையும். ஸோ அந்த மடப்பள்ளி இருக்கிற இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யூட்டர்ன். ஆனால் ஒரு கஷ்டமுமே இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் வேறு அங்கே ஸ்பீக்கரில் போயிட்டு இருந்ததா, அதை கேட்டுக்கிட்டே எல்லாம் மூவிங் தான். எங்கேயுமே பிளாக் ஆகவே இல்லை. நான் போய் ஜாயின் பண்ண அந்த டைமில் ஃபுல்லாக அப்படியே மூவிங் தான் இருந்தது. அண்ட் இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா 10 லைன் ஜிக்ஸாக்காக போயிட்டு வருது. தண்ணி வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. அண்ட் இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் சுபாவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி திருமலையில் ஒரு தடவை என்னை பார்த்தேன் அப்படின்னாங்க. அவங்க வெள்ளை கோபுரம் வழியாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தனம் கொடுத்தாங்களாம். அந்த சந்தனத்தை என் கூட ஷேர் பண்ணிட்டாங்க. பிரதர், நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் அந்த கூட்டத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா நானும் அவங்கள தான் பேசிக்கிட்டே க்யூவில் போனோம். அடுத்து உள்ளே நுழைஞ்சு இது சந்தன மண்டபம் கிட்ட எல்லா க்யூவும் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே உள்ளே போகணும். ரைட் சைடில் பேரலாக ஒருத்தவங்க வராங்க. அவங்க மேபி ஸ்டாஃபா இல்லை யாருன்னு தெரியல. அவங்களும் ஒரு க்யூவில் தான் வராங்க. ஆனால் ஃப்ரீ தரிசனம் 100 ரூபாய் தரிசனம் எல்லாம் இந்த சந்தன மண்டபத்துக்கிட்ட ஜாயின் ஐட்டம் எதிர்த்தாப்பில் இருக்கிறது தான் மூலவர் காயத்ரி மண்டபம்க்கு போகிற என்ட்ரன்ஸ். அதை தாண்டி தான் கருவறை இருக்குது. ஃபுல்லாக போலீஸ் தான். விஸ்வரூப தரிசனம் இந்த இடத்துல தான் நடக்கும். இதுதான் சந்தன மண்டபம். துலுக்கநாச்சியார் இருக்கிறது அர்ஜுன மண்டபம். நம்ம 4000 பாஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த சந்தன மண்டபத்தில் உட்கார வைக்கிறாங்க. 700 ரூபாய் பாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அர்ஜுன மண்டபத்தில் உட்கார வைக்கிறாங்க. பாஸோட இன்ஃபர்மேஷன் தனியாக ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஆல்ரெடி தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அண்ட் அந்த காயத்ரி மண்டபத்துக்கிட்ட போய் மூலவரை உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக உள்ளே ஒரு ஸ்டெப் ஹெட்டாக போய் பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு விடலை. முன்னாடியே அப்படியே போகிறதுக்கு விட்டாங்க. கிடந்த கோலத்தில் மூலவர் முத்தங்கி சேவால டிசம்பர் 31 ஜனவரி 19 வரைக்கும் மூலவர் முத்தங்கி சேவால தான் இருப்பார். பட் ஏகாதசி அன்னைக்கு பார்க்குறது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருட்டாக இருந்துச்சு, கண்ணே தெரியல. அப்புறம் அந்த கொஞ்சம் செகண்டில் கூட நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முத்தங்கி சேவால பெருமாளோட அந்த கண்கள் மேலே தங்க கண்கள் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கள கவசம், பளிச்சுன்னு தெரிஞ்சது. திருப்தியாக பார்த்தோம். திருப்பாதம் சேவிக்க முடியல, யாராலுமே சேவிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா திருமுகம் தான் கிளியராக தெரிஞ்சது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தான் திருப்பாதம் சேவிக்க முடியும். மற்ற நாட்கள்லாம் போனால் நம்ம திருப்பாதம் சேவிக்கலாம். பட் ஹெவி ரஷ் இருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் திருமுகம் மட்டும்தான் சேவிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா அப்படியே அந்த காயத்ரி மண்டபம் கார்னரில் வந்தால் பெருமாளோட திருப்பாதம் இருக்கிற இடத்துக்கிட்ட கவசம் மாதிரி சாத்திருப்பாங்க திருப்பாதத்தை. அதையும் சேவிச்சுட்டு வெளியில் வந்துடணும். தீர்த்தம் வாங்கிக்கிட்டு வந்தோன்னே விமான தரிசனம். துலுக்கநாச்சியார் மண்டபத்தில் இருந்து ஏறி பார்க்குறதுக்கு அலோ பண்ணல. கோயில் கோபுரத்துக்கு பேக் சைடில் நின்று பார்க்குறதுக்கு விட்டாங்க. அண்ட் அங்கேருந்து வெளியில் போகிறப்ப தான் பரமபத வாசல் ஃப்ரீயாக இருந்தது. இந்த க்யூ எல்லாமே மூலவர் பார்க்குற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் சுத்தமாக க்யூவே கிடையாது. ஃப்ரீயாக நம்ம போகலாம். வெளியில் வந்தோன்னே இதுதான் பரமபத வாசல். மேலே தங்கப்பள்ளிகள். மற்ற நாட்களும் இந்த இடத்துக்கு வர்றப்போ நம்ம பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதேசனிக்கு இந்த கதவு அடைச்சிருக்கிற கதவு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதன் வழியாக நம்ம வெளியில் போகலாம். மற்ற நாட்களும் அப்படியே நேராக போய் வெளியில் போயிடலாம். இந்த சுவாமிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தது இந்த இடத்த கடக்கும்போது. பரமபத வாசல். ஸோ அங்கேயே நீங்கள் வந்தோன்னே வீடியோ எடுத்து உங்ககிட்ட லைவ் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வெறும் பரமபத வாசல் வழியாக மட்டும் வெளியில் வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் 2 hours தான் நம்ம வெளியில் வந்துடலாம். மூலவர தரிசனம் பார்க்குறதுல தான் பாஸ் கொடுக்குறாங்க, ஒரு வழியாக விடுறாங்க, கூட்டம் இருக்கத்தான் செய்யும். 3லேருந்து 5 மணி நேரம் கூட ஆகும் மூலவர் தரிசனம் பார்க்குறதுக்கு. இன்னும் ஃப்ரீ தரிசனத்தில் போனால் இன்னொரு 1 or 2 hours எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். ஸோ பரமபத வாசல் வழியாக வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 3.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 4:15 க்யூவில் ஜாயின் பண்ணது.
8:05க்குலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணினேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஆண்டாளை சேவிச்சது தான். மார்கழி பிறந்தோன்னே அந்த அம்மாவை பார்க்கும்போதே சொன்னேன், நீங்கள் மட்டும்தான் என் கண்ணில் படுறீங்க, ரெங்கமன்னாரை நான் ஏகாதசி அன்னைக்கு திருச்சிக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்க்க வச்சுட்டா என்ன. அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து லக்ஷ்மி நாராயணர் தாயார் சன்னதியில் செம்ம க்ரௌடு. 50 ருபீஸ் க்யூலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. 3 தாயார்கள் ஒரே சன்னதியில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுவே போயிட்டு அதுக்கப்புறமா பிரகாரம் சுற்றி வர்றப்போ தாயாரோட விமானத்தை நம்ம சேவிக்கலாம். இந்த இடத்துலேருந்து இருந்து வெளியில் வந்து ஆக்சுவலாக நான் போகும்போதே மேட்டழகிய பெருமாளை பார்த்துட்டு தான் உள்ளே போனேன். ஏன்னா மேட்டழகிய பெருமாள் கிட்டேருந்து இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ காலில் பேசிவிட்டு கோயிலை சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தாயார் கோயிலுக்கு போனேன். செம க்ரௌடு. அங்கேருந்து வெளியில் வர்றப்போ வாசுதேவ பெருமாளை சேவிச்சுக்கிட்டு அடுத்து கண்ணாடி அறை. இது உள்ளே நம்ம போய் ஆக்சுவலாக இதுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீராமர் இருப்பார், முத்தங்கி சேவாளர். ராமர், சீதா, லக்ஷ்மணர், கோதண்டராமர் சன்னதி இருக்கும் இந்த கண்ணாடி அறைக்கு முன்னாடி. அதுக்காக தான் இந்த க்யூவில் நிற்கிறாங்க. கிட்ட போய் அவங்களையும் சேவித்தோம். அடுத்து கண்ணாடி அறையில் போய் ஆண்டாள் வைகுண்டத்தில் பெருமாள் இருக்கிற மாதிரி 3 தேவியாரோட பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருப்பார் இந்த கண்ணாடி அறையில். நம்ம போய் சேவிக்கலாம், மிஸ் பண்ணாமல் சேவிச்சுக்கோங்க. நல்ல டெக்கரேஷன் செய்திருந்து கிட்ட போய் பார்க்கலாம். உள்ள வீடியோ எடுக்க விடலை. அங்கேருந்து வெளியில் வந்தால் இந்த இடத்துக்கிட்ட லெஃப்ட் சைடில் ராமர் சன்னதி இருக்கும். அங்கெல்லாம் போய் கிட்ட சேவிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். போகிற வர கூட்டத்தெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்போது 1000 கால் மண்டபத்தில் போய் உற்சவர் நம்பெருமாளை சேவிக்கணும். ரத்னாங்கி சேவா, மூலவர் முத்தங்கி சேவா, ரத்னாங்கி சேவாவில் உற்சவர். 1000 கால் மண்டபம் திருமாமணி மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த மண்டபத்துக்குள்ளே போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு க்யூ. கிட்ட போகலாம். பெருமாளுக்கும் நமக்கு பெருசாக டிஸ்டன்ஸே இல்லாத அளவுக்கு கிட்ட போகலாம், வீடியோ எடுக்கலாம். பக்தர்களாக அவர் இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாருக்கூடையும் சேர்ந்தே இருக்க விட்டுறாங்க. தொட தான் முடியாது, மற்றபடி நம்ம கிட்ட போகலாம். ரத்னாங்கி சேவாவில் கிட்ட போய் பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பெருமாளை. ஏன்னா டெய்லியும் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இந்த பெருமாளை சேவிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா ஷேர் பண்ணுறாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே. கிட்ட போய் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. அதுவும் ரத்னாங்கி சேவாவில் நம்பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தார். வீடியோ எடுக்கலாம், செம்மையாக இருந்தது. அப்படியே ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அண்ட் இந்த மண்டபத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஆழ்வார்களை அப்படியே உட்கார பண்ணியிருக்கிறாங்க. பெருமாளை பார்த்த மாதிரி உட்கார பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 3rd டைம் ஆழ்வார்களை பார்த்தது மற்றற்ற மகிழ்ச்சி அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. அது எப்படிங்கிறீங்க, கிட்ட இந்த பல்லக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ கிட்டக்க போய் நம்ம ஆழ்வார்களை சேவிக்க அந்த பாக்கியம் கிடைச்சது. அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. அவங்கள தனியாலாம் வைக்காமல் பக்தர்களாக அந்த பக்கம் பெருமாளும் இருக்கார், இந்த பக்கம் ஆழ்வார்களும் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக பாஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். பாஸோட ரிசல்ட்டு நம்ம நேரில் தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் வைகுண்ட ஏகாதசிக்கு நாள் 10 மணி போல் நம்ம நேரில் போய் அங்கே லிஸ்ட்டு வச்சுருக்குறாங்க. அங்கே தான் போய் நம்ம பார்க்கணும். அங்கே போய் பார்த்தா பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸுக்கெல்லாம் கோட்டா ஒதுக்கியிருப்பாங்க போல இருக்குது. அது போக செலக்ட் ஆனவங்க அத்தனை பேரும் ஸ்ரீரங்கத்துக்காரவங்க தான். வெளியூர்காரவங்களோட பேரே எதுவுமே இல்லை. அதனால் எனக்கு பாஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, ஆக்சுவலாக எனக்கு இந்த தடவை தரிசனத்துக்காக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த லெட்டர் எழுதி கொடுக்குறதா இருக்கட்டும், எப்படியாவது உங்களுக்கு பாஸ் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணவங்களா இருக்கட்டும், ட்ரை பண்ணவங்களா இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்கெல்லாம் இல்லைன்னா இவ்வளோ ஈஸியான ஒரு தரிசனம் எனக்கு கிடச்சிருக்காது. பெருமாளோட அருள் இருந்தாலுமே நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். தனியாக போய் எனக்குமே பயம் இருந்தது தான் கூட்டத்தில். ஏன்னா கிளம்புறப்ப கரெக்டாக திருப்பதியில் அந்த 6 பேர் இறந்துட்டாங்கங்கிற இன்சிடென்ட்ங்கிறதுனால எங்கள் வீட்டில் ரொம்ப பயந்தாங்க. ஈவன் எனக்குமே ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. கண்ட்ரோலபிளாக க்ரௌட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்பா ஒரு சிரமம் இல்லை. நான் போய் ஜாயின் பண்ண டைமில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், சிரமப்படுத்தினாங்க அப்படின்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பட் நான் போன அந்த டைமில் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தாக போய் மூலவர், உற்சவர், மற்ற சன்னதிகளெல்லாம் போய் சேவிக்க முடிஞ்சது. அண்ட் பிரசாதம் சேல்ஸ் பண்ணுறாங்க 20 ருபீஸுக்கு. தயிர் சாதம், புளி சாதம், கேசரி, பொங்கல் அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ காலையில் அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டேன்.
சாப்பிட்டுட்டு எதிர்த்தாப்புல ஆழ்வார்கள் சன்னதிக்குள்ளே போய் நல்லா பொறுமையாக சேவிச்சுட்டு, ஆக்சுவலாக சக்கரத்தாழ்வார் சன்னதி சைட் போக விடலை. ஆனால் நான் இந்த இடத்துல இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் போகிறப்போ அலோ பண்ணலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் வெள்ளகோபுரத்துலேருந்து வரவங்க இங்கேயே நின்றுட்டு சக்கரத்தாழ்வாரை எதிர்த்தாப்பில் மானசீகமாக சேவிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப தான் கிட்ட போய் சேவிக்கணும். ஸோ அவ்வளோதான் சேவிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அங்கேருந்து கிளம்பி இது வெள்ளை கோபுரம் வழியாக தான் வெளியில் வரணும். எக்ஸிட் வந்து வெள்ளை கோபுரம் வழியாக தான். வெள்ளை கோபுரத்துலேருந்து மெயின் கோபுரம் போகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் தான். செப்பலை ரெங்கா மண்டபத்துக்கிட்ட எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு போலீஸ் பூத் கிட்ட தான் விட்டுருந்தேன். ஆக்சுவலாக செப்பல் ஸ்டாண்டும் அப்போ ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ செப்பலை போட்டுட்டு கிட்ட இருக்கிற சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். பாஸ் வந்து பொலிட்டீஷியன்ஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க மூலமாக நம்ம ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு இருக்கிற கோட்டாவில் சொல்கிறேன். மற்றபடி எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நம்பெருமாள் பரமபத வாசல் கடந்து வர்றதை பார்க்கலாமாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பாஸ் கிடைக்கிது அப்படின்னா பாஸ் வாங்கிட்டதுக்கப்புறம் 1 மணிக்கெல்லாம் காலையில் போய் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2:15 லாஸ்ட் டைம் போட்டிருக்கோம். 2:15க்குலாம் உள்ளே போகாதீங்க. 1 மணிக்கு முன்னாடியே ஒரு 12 மணிக்கே நீங்கள் இந்த ரெங்கா கோபுரத்துக்கிட்ட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் என்ட்ரி பாயிண்ட் பாஸ் ஹோல்டர்ஸுக்கு. ஸ்ரீரங்கம் தான் இருந்தது. ஃபுல்லாக கோயில் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌட். ரைட் சைடில் நான் வரப்போ காலையிலலாம் இப்படி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சைடே நான் வரவே இல்லை. செம்ம க்ரௌடாக இருந்தது. அண்டு திருவிழா மாதிரி ஃபுல்லாக கடைகள். அதுவும் அந்த ராஜகோபுரத்துக்கிட்டலாம் நிறைய பேர் அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அங்கங்கே அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. நான் வெளியில் வந்து பார்க்குறப்போ அப்பா நம்ம சீக்கிரம் பார்த்துட்டு வந்தோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. நீங்களும் ஏர்லி மார்னிங் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து செப்பல் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் போனேன் ஆட்டோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயில்கிட்ட ஸ்ரீரங்கம் கோயில்கிட்ட சிங்கப்பெருமாள் கோயில் இருக்குது. திவ்ய தேசம் கிடையாது. இருந்தாலும் நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில், தாயார மடி மீது அமர்ந்த கோலத்தில் ரொம்ப அழகாக இருப்பார். ஏகாதசியோட டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்து துவாதேசியோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நைட்டு மத்தியானம் 12 மணிக்கெலாம். ஸோ துவாதேசிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் ஃபாஸ்ட்டாக காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில் அங்கே போய் தரிசனம் பார்த்துட்டேன். ஆட்டோவில் வந்துட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துலேயே பஸ் பிடிச்சிக்கிட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏகாதசி டைம் ஸ்டார்ட் ஆகுதுல நாள் அப்போவே போய் மூலவர் பெருமாளை பார்த்து முடிச்சிடுறாங்க. அதாவது நாள் சொல்கிறேன், வைகுண்ட ஏகாதசிக்கு நாளே ஏகாதசி ஸ்டார்ட் ஆகிடும், திதி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ போய் மூலவரை சேவிச்சுட்டு மோகினி அவதாரத்தில் உற்சவர் வருவார், அவரையும் சேவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே அப்படியே ஹோட்டல்லையோ சத்திரத்துலையோ ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் பரமபத வாசலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக சுவாமி தரிசனமும் முடிஞ்சிருது. பரமபத வாசல் வழியாக வந்துடுறாங்க. நிறைய பேர் மூலவரை பார்க்காம கூட பரமபத வாசல் வழியாக வந்துட்டு மற்ற சன்னதிகளுக்கெல்லாம் போயிட்டு உற்சவரை பார்த்துட்டு வராங்க. ஸ்ரீரங்கத்தில் சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எங்களோட நேட்டிவ் திருச்சிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த நரசிம்மர், ரொம்ப அழகாக இருப்பார், பெருசாக இருப்பாருங்க. ஃபுல் பெருமாளுக்கு முத்தங்கி சேவா. கிட்ட போய் தரிசனம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ பிரகாரம் சுற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நட சாத்திட்டாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோ பிடிச்சிட்டு ஸ்ரீரங்கம்கே வந்துட்டேன். அங்கேருந்து பஸ் ஏறி தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகணும். குருவாயூரில் ரிட்டன் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து வைகுண்ட ஏகாதசியோட இன்ஃபர்மேஷன். விஸ்வரூப தரிசனம் ஆன்லைனில் இப்போ கூட புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. விஸ்வரூப தரிசனம் பற்றியும் இதே மாதிரி டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும் விஸ்வரூப தரிசனம். ரெஃப்ரெஷ் மட்டும் நீங்கள் சத்திரம் இருக்குது அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கிறதுக்கும் ஹோட்டல்ஸ் இருக்குது. மற்ற நாட்களில் சொல்கிறேன். விஸ்வரூப தரிசனமும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்றபடி வைகுண்ட ஏகாதசி 10 நாட்களுக்கு பரமபத வாசலோட ஓப்பனிங் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். 10 நாட்கள் ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டைமிங்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வைகுண்ட ஏகாதசிக்கு ஃப்ரீ தரிசனம், 100 ரூபாய் தரிசனம், இது மட்டும்தான். இல்லைன்னா விஐபிஸோட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். அடுத்து மற்ற நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் டிக்கெட் இருக்குது, 500 ரூபாய்க்கு ஆரத்தி டிக்கெட் இருக்குது போல இருக்குது. ஆரத்தி டிக்கெட் நான் அட்டன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். விஸ்வரூப தரிசனம் பற்றி
ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனே நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணவங்கள தான் ஃபஸ்ட்டும் அலோவ் பண்ணுறாங்க. திருப்தியாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டேன். இந்த திருப்பதி இன்சிடெண்ட்டை கேட்டுட்டு கிளம்புறேன். பயமாக இருந்தது. எங்கள் வீட்லேயும் ரொம்ப பயந்தாங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இதெல்லாம் செய்து வச்சு கைடு பண்ணது எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தான். அவங்க தான் ஃபுல் கைடன்ஸ். ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். உங்களை தான் என்னால் பார்க்க முடியுது, ரெங்கமன்னாரை பார்க்கவே முடியல. நான் ஏகாதசிக்கு போய் ரெங்கநாதரை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னை பார்க்க வச்சுட்டா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹெல்ப் பண்ண அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கரெக்டாக போய் ரீச் ஆகிட்டு ஐஆர்சிடிசி ட்ரிச்சி ஜங்ஷனில் சாப்பிட்டுட்டேன். இந்த மேங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கு முன்னாடி கூட ஒரு ட்ரெயின் இருக்குது, கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன். 12:30 மணிக்கு ரீச் ஆகும். அது கூட நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் கூட கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏசி லான்ச் 30 ரூபா கொடுத்து நீங்கள் குளிக்கிறதெல்லாம் குளிச்சுட்டு கூட அங்கேருந்து கூட பஸ் இருந்துச்சுன்னா கிளம்பி வரலாம். இல்லைனா ஆட்டோ ஃபெசிலிட்டி கூட கிளம்பி வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்ரீரங்கத்துக்கிட்ட எங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஜங்ஷன்லேயே அந்த ஏசி லான்ச்சில் குளிச்சுட்டு அங்கேயே லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜை போட்டுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு கூட ஸ்ரீரங்கத்துக்கு வரலாம். இந்த மேங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கு ட்ரெயினுக்கு முன்னாடி கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். மேங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கு கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீரங்கத்துக்கிட்ட ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதாவது வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் 1 டே பிஃபோராக போய் லாட்ஜ் எடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க. திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு டைரெக்டாக ஆட்டோவில் போனோம் அப்படின்னா 300 ரூபா கேட்குறாங்க. ஸோ மறுநாள் துவாதசிக்கு, அதாவது ஜனவரி 11 திருமலையில் டிக்கெட் போட்டிருந்தேன். முதலே பிளான் பண்ணி தான் போட்டேன். ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா வைகுண்டத்தில் ஒரு லெவலாக தான் நம்ம போய் பெருமாள் சரணாகதி அடையணும்னா ஒரு லெவலாக தான் போவோம். அதன்படி கட்டியிருக்கிற கோயில். அண்ட் வைகுண்ட ஏகாதசிங்கன்னு ஸ்டார்ட் ஆனது ஸ்ரீரங்கத்தில் தான். அதனால் மிஸ் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் போக முடியுமோ அந்த கோயிலுக்கு போகணும் அவசியமாக. ஏகாதசிக்கு கூட்டமாக இருக்கும்னு பயந்தால் கூட மற்ற நாட்களுக்கு போயிட்டு வாங்க. விஸ்வரூப தரிசனம் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன் டைமுக்கு பார்சல் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சு. இந்த ட்ரெயின் தாம்பரத்துக்கு 7:15 ரீச் ஆகிடும். ஸோ தாம்பரத்துலேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கமில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை விட வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு இதுதான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லி மார்னிங் போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுவாமி தரிசனம் சீக்கிரமாக பார்த்துட்டு வரலாம். அதுதான் மெயின் இன்ஃபர்மேஷனே. மற்றபடி பாஸுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். இல்லை உங்களுக்காக முடியும் அப்படின்னா லெட்டர் எழுதி போட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரெக்கமெண்டேஷன் மூலமாகவும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் 100 ரூபாய் டிக்கெட்டில் கூட நம்ம பார்த்துட்டு வரலாம். ஈவன் ஃப்ரீ தரிசனத்தில் கூட போய் பார்த்துட்டு வரலாம். மொதல் நாள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் அங்கே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா பயமே வேண்டாம். ஒரு பயமும் இல்லை. இருந்தாலும் நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம பத்திரமா தான் வச்சுக்கணும். மெடிக்கல் கேம்ப் வச்சுருக்குறாங்க கோயிலில். அந்த க்யூ மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நான் போகிற டைமில் பர்டிகுலராக சொல்கிறேன், யாரையுமே கஷ்டப்படுத்திக்கல. கரெக்டாக அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா சிங்கிள் லைன் போகிற மாதிரி போட்டிருக்குறாங்க. அதனால் என்னை மீறி ஒருத்தர் முன்னாடி என் பர்மிஷன் இல்லாமல் போக முடியாது. ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வேணாலும் போய்க்கலாம். அந்த மாதிரி அவங்க போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கம்பி கூட பார்த்திங்கன்னா பேரிகேட் மூச்சடைக்கிற மாதிரி இல்லை. எல்லாம் ஷோல்டர் லெவலில் தான் இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னோடய தரிசனம் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் ரெகுலராக இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். அப்பப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் கூட நேரில் போயிட்டு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ ஷியோராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்ட ஸ்டேஜில் வீடியோ போகிறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அப்பப்போ ஞாபகம் வந்தால் ஷேர் பண்ணுறேன். ஸோ தாம்பரத்துக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிடுச்சு ட்ரெயின். அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு நானும் ரீச் ஆகிட்டேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது போய் சேரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.